இந்த வார் வந்து ஐபிஎல்லையும் பிஎஸ்எல்லையும் மட்டும் அஃபெக்ட் பண்ணுதான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. இந்த வார் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து T20 வேர்ல்ட் கப் வந்து இந்தியாவில் நடக்க போகுது. அதில் வந்து பாகிஸ்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுமா இல்லையான்றது தெரியல. ஏன்னா இப்போ இந்த டென்ஷன்ஸ்னால வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண வேணாம்னு கூட சொல்லலாம். ஏன்னா திஸ் இயர் வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வந்து பாகிஸ்தானில் நடந்தது. ஆனால் இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட மேட்சஸ் எல்லாமே வந்து துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியமில் தான் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இயர் வந்து T20 வேர்ல்ட் கப் நடக்குது. அண்ட் பாகிஸ்தான் வந்து ஒரு மேஜர் கிரிக்கெட்டிங் நேஷன். அவங்க வரலன்னா எப்படின்னு தெரியல. ஹை ரைவல்ரியான மேட்ச்சு. அண்ட் ஹை ரைவல்ரியான மேட்ச்சுக்கு தான் வந்து என்ன சொல்றது, ஒரு நிறைய ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணோம். ஸோ 100 கோடி பேர் பார்க்குற மேட்சை வந்து மேபி ஐசிசிக்கு வந்து அது ஒரு பெரிய லாஸாக இருக்கும். ஒருவேளை பாகிஸ்தான் வந்து ஆடலைன்னா. இந்தியா பாகிஸ்தான் மேட்சஸ் வந்து ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்ரூஷியலான மேட்ச் வந்து ஐசிசிக்கு. ஏன்னா அதுலேருந்து தான் வந்து அவங்க நிறைய ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். 2028 வந்து ஒலிம்பிக்ஸ், அதாவது லாஸ் ஏஞ்சலஸில் வந்து கிரிக்கெட் வந்து லாஸ் ஏஞ்சலஸ் ஒலிம்பிக்ஸில் வந்து கிரிக்கெட் வந்து ஃபீச்சர் ஆக போகுது. ஸோ அதுலேயும் வந்து இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சஸ் நடக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. எனக்கு என்ன ஆசைன்னா, இந்த வார்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரமாக முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து எல்லா டென்ஷனும் போய் அதுக்கப்புறம் நார்மலாக வந்து நம்ம பழைய காலத்துலலாம் பார்த்துப்போம்ல, இந்தியா பாகிஸ்தான் மேட்சஸ்லாம் நடக்கும். இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு ட்ராவல் பண்ணி கூட மேட்சஸ் போவாங்க. அண்ட் பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு டெஸ்ட் சீரீஸில் ஆட வருவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அப்படி நடந்தால் நல்லா இருக்குமோன்னு தோணுது. அண்ட் ரீசெண்டாக வந்து ஒரு 1 இயர் முன்னாடி வரைக்கும் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, பாகிஸ்தான் அண்ட் இந்தியா வந்து எல்சிஜியில் வந்து ஒரு டெஸ்ட்டை ஃபேஸ் ஆஃப் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. அண்ட் இப்போ அந்த டாக்ஸ்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வீணாக போயிடும் தோணுது, ஏன்னா இந்த வார்னால. ஸோ ஒருத்தர் தான் பார்க்கணும். எனக்கு என்ன ஆசைன்னா, அதான் நான் சொன்ன மாதிரி இந்த வார்லாம் முடிஞ்சு கிரிக்கெட்லாம் வந்து திரும்பி ரெசியூம் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுதான் என் ஆசை. ஸோ உங்கள் விஷ் என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிரிக்கெட் பார்ப்பாங்க, இல்லை நீங்களே கிரிக்கெட் ஃபேனாக இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருக்கும். ஸோ அதே மாதிரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்யூ, பாய்.